Hi friends, welcome back to Banana Leaf Unlimited. நான் வந்து போன வாரம் திண்டுக்கல் போயிருந்தேன் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. அந்த வீடியோஸ் எல்லாம் இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூப்பர் கலெக்ஷன் வரப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் நான் சாப்பிட்ட பிரியாணி வந்து இனியுமே என் நாக்கில் அப்படியே நிற்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து திண்டுக்கல் பிரியாணி நான் ரிட்டன் ஆகிறப்போ நான் கீதாவுக்கும் ரிஷிக்கும் உடன்பேட்டையில் தங்கியிருந்தாங்க, அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவங்களும் ஸ்டன் ஆகிட்டாங்க சாப்பிட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிரியாணி சாப்பிட்ணுன்னா கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் தான் போய் சாப்பிடணுமா அப்படின்னு தோணுச்சு. அப்போ நம்ம திண்டுக்கல் ஃப்ரெண்டு ஒருத்தர், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவர் இல்லை நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரியாணி மிக்ஸ், வீரா பிரியாணி மிக்ஸ் அப்படின்னு 2 பாக்கெட்டை திண்டுக்கல்லேருந்து அனுப்பி வச்சுருக்காரு. இந்த பேக்கெட்டோட ஒரு அளவு பார்த்திங்கன்னா 200 கிராமு, மொத்தம் 2 பாக்கெட் 400 கிராம். இது வந்து நம்ம 1/2 கிலோ அரிசி போட்டு செய்யலாம். 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மீட்டு போட்டு செய்கிற பிரியாணிக்கு நம்ம 2 பாக்கெட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, கீதா தான் இன்றைக்கி வீட்டிலேயே திண்டுக்கல் பிரியாணி தயார் செய்ய போகிறாங்க, சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ கீதா ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அது வந்து பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் இது வந்து வெஜிடேரியன் தான். நம்ம செய்ய போகிறது நான்வெஜ், ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான். நம்ம வந்துட்டு இது வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட், அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் வந்து வெஜிடேரியன்ஸாக இருந்தால் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து க்ரீன் போட்டிருக்கு பாருங்க. இந்த காய்கறி பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, சோயா பிரியாணி எது வேணால் செஞ்சுக்கலாம் அதில். சூப்பர். சரி வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஓகே. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வீரா மசாலா. இது வந்து 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் 1/2 கிலோ அரிசி, சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க 1 பாக்கெட்டுக்கு 25 கிராம் நெய்ன்னு. நான் வந்து 2 பாக்கெட்டுக்கு 50 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி வந்து 1:2 அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க இப்போ தாளித்து விட்டுடலாம் பிரியாணி. 1:2னா என்ன இதா எப்படி? அரிசி 1, அரிசி 1 பங்குனா 2 பங்கு தண்ணி. ஓ, அப்போ மொத்தம் 4 டம்ளர் தண்ணி. ஆமாம், இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ பிரியாணி செஞ்சிடலாம். பேக்கெட்டில் இருக்கிற பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் செய்முறை வந்து தமிழ்லையும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்க. இந்த பேக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, எண்ணெய் எதுவுமே நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட்டு உடச்சி ஊற்றி கிளறி விட்டால் வேலை முடிஞ்சது. ஆனால் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸில் தமிழ்நாடு முழுக்க இது கொண்டு போகிறாங்க. நெய் போட்டுக்கலாம். நெய் சூடானோடனே சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் இந்த மசாலாவை ஆட் பண்ணணும். கறி நீங்கள் நல்லா இருக்குது, பாய் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நமக்கு. பாய் கடை சிக்கன்னா சிக்கன் மட்டனுக்கு ஈடு இணையே கிடையாது. பிரியாணிக்கு இந்த சைஸில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை இந்த பாத்திரத்தில் பிரித்து கொட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ வீரா மசாலா அன்பேக்கிங், வெட் மசாலா, ஆயில் எல்லாமே அதிலே போட்டிருக்காங்க. ஸோ ரியலி இது ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்ட் தான். நல்லா வாசனையாக இருக்குது பிரிக்கும் போது. ஈவன் ஹாஸ்டலில் பசங்க கூட செஞ்சுக்கலாம். அதாவது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்ததுன்னா அவங்க சமையல் தெரியாதவங்க கூட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுட்டு செஞ்சுக்கலாம் ஈஸியாக. இப்போ ஜென்ரலி பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்து பிரியாணி செய்கிறதுனா பயப்படுறது இந்த இஞ்சி பூண்டு தோல் உரிக்கிறது, அப்புறம் புதினா பிக்கணும், ஆமாம், கொத்தமல்லி பிக்கணும், க்ளீன் பண்ணணும், வெங்காயம் வெட்டணும், தக்காளி வெட்டணும். நினச்சா ஒரு டக்குன்னு போனோமா சிக்கன் வாங்கினோமா செஞ்சோமான்னு செஞ்சிடலாம். வீட்டில் ஒரு எப்போவுமே ஒரு 4 பாக்கெட் ஸ்டாக் இருந்ததுன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு கிரேவிங் வந்தால் கூட டக்குன்னு எடுத்து சமைச்சிடலாம். ஆமாம், வெறும் கேரட் பீன்ஸ் இருந்தால் கூட போதும். ஆமாம், கட் பண்ணி வெஜ்ஜை கூட செஞ்சுக்கலாம். மசாலா வந்து நல்லா வாசனை அடிக்குது, நல்லா திக்காக இருக்குது மசாலா. இது வந்து 400 கிராம் மசாலா. இப்போ 2 பாக்கெட் பிரித்து கொட்டியிருக்கேன் இல்லையா. இந்த கலர்லேயே வந்து அப்படி இந்த திண்டுக்கல் கலர் தெரியுது, திண்டுக்கல் பிரியாணி கலர் தெரியுது மசாலாவில். சரி, இந்த மசாலாவை இப்போ சிக்கனில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் இமிடியேட்டாக பிளெண்ட் ஆகிடுச்சு மசாலாவோட. கலரே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எப்படி இது அந்த பச்சை வாசனை அந்த மாதிரிலாம் இருக்குமா? இல்லை இல்லை, பச்சை வாசனை எனக்கு தெரியல. எனக்கு தான் நினச்சேன். பேக்கெட் பிரித்து கொட்டும் போது பச்சை வாசனையே சுத்தமாக இல்லை. ஓ சரி, இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் விட போகிறோம். ஸோ அரிசி போடுறதுக்கு முன்னாடியே 2 விசில் சிக்கனை தனியாக வேக வச்சுக்கணும். ஆமாம், சிக்கன் வெந்துட்டு அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். ஓ, இப்போ
அரிசி ஒன்றும் போடல, நான் மூடி வச்சிடுறேன். 2 விசில் வந்தோடனே திறந்து பார்க்கலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம பக்கத்தில் ஒரு பழைய தோசைக்கல்லை போட்டு ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடலாம். இது மேலே தான் குக்கரை ஏற்ற போகிறோம். தம் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். அதனால் இது மேலே தான் ஏற்றி வைக்க போகிறோம் குக்கர். ரெண்டு விசில் அடிச்சிருச்சு. இப்போ நான் குக்கர் ஆஃப் பண்ணிக்கிறேன். சவுண்ட் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரோன் ஸ்டீம் அடிக்கும். கேமரா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. சிக்கன் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பியும் குக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அரிசியை உள்ளே சேர்த்திடலாம். நல்லா வாசனை வருது. எப்படி இருக்கு ரிஷி வாசனை? ஒரு கிரேவி ஸ்டைல் வாசனை அடிக்குது. கிரேவி ஸ்டைல் வாசனை. திண்டுக்கல் ஸ்டைல் வாசனை வருதா? வருது. அரிசி உள்ளே போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு செமி சாலிட் கண்டிஷன் வர வரைக்கும் இதை வந்து நம்ம அப்படியே வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் குக்கரை மூடி தம் வைக்க போகிறோம். ஃப்ளேம் நல்லா ஹைலியாக இருக்கட்டும். இப்போ வந்துடும். அதாவது கொஞ்சம் வந்து தண்ணி வற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தம் வைக்கணும். நல்ல கலர் பார்த்திங்கன்னா அந்த திண்டுக்கல் பிரியாணி கலர் இருக்குது. கொஞ்சம் செமி சாலிடாக வந்துருச்சு. நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தோசைக்கல் ஆல்ரெடி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தோசைக்கல்லை மேலே தூக்கி வைக்க போகிறோம். தோசைக்கல்லை தூக்கி இதில் வச்சுக்கிறோம். இது ஆல்ரெடி சூடான தோசைக்கல். ஸ்டவ் சிம்மில் இருக்குது. இந்த குக்கரை தூக்கி இது மேலே வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும். திறந்து பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கலரே பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. கீதாவோட க்யூரியஸாக இருந்தது நான் தான். பரவாயில்லையே, சூப்பராக வந்துருச்சு. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம் வாங்க. வீரா திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் யூஸ் பண்ணி செஞ்ச திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே நான் இன்றைக்கி வந்து ஐம் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ்டுங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு பிரியாணி வாசனை. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒரு திண்டுக்கல் பிரியாணி கலர் வந்துருச்சு. ஸோ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் திண்டுக்கல் விசிட் பண்ணி சில பிரியாணி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் வந்து அங்கே சாப்பிட்ட பிரியாணி பார்த்திங்கன்னா லைஃப்லேயே மறக்க முடியாத பிரியாணி. ஸோ திரும்பி வர்றப்போ இந்த மாதிரி பிரியாணி நம்ம வீட்டில் நினச்சா சாப்பிடணுமே அப்படின்னு நினச்சப்போ தான் இந்த மசாலா எனக்கு கிடச்சிது. உண்மையிலே என்னோடய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி பண்ணிருச்சு. கலர் பார்க்குறதுக்கு அந்த அப்பீரன்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு வாய் முதல்ல சாப்பிட்டு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல, அதாவது இந்த கடலெண்ணெய்லாம் போட்டிருக்காங்க அந்த மிக்ஸ்லேயே. அதை தவிர நம்ம நெய் போட்டு செஞ்சுருக்கோம். ஸோ நல்ல பார்க்குறதுக்கு அந்த ஒரு வெட்டாக இருக்குது பிரியாணி. இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கும் இவ்வளோ நாளாக தெரில. நல்ல ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு பிரியாணி வாசனை நல்லா இருக்குது. நல்ல ஒரு கலவை. இந்த மசாலே இந்த மிக்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இருக்குது பிரியாணி. ஆக்சுவலாக காரம் உப்பு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே போட வேண்டியதில்லை. அதே மாதிரி நான் இன்னொன்று விஷயம் நோட் பண்ணேன் அந்த பேக்கெட்டில். நோ எம்எஸ்ஜி, நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். இந்த கலர் இருக்குது இல்லையா, இது வந்து நேச்சுரலாக அவங்க சேர்த்துருக்கிற இந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலாவோட கலர் பேக்கெட்லேயே போட்டிருக்காங்க. ஆனால் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ் இருந்தால் தான் இது வந்து 6 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் பெர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்காங்க. பட் எம்எஸ்ஜி கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன்லாம் அப்படி வெந்து இல்லை, பீஸ் எல்லாம் சின்ன சின்னதாக டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு அப்படி. அரிசி கடைசியில் போட்டாலும் நல்லா வெந்துடுச்சு. அரிசி அருமையாக வந்துருச்சு. கறி வந்து நல்லா பிரமாதமாக வந்துருச்சு. தனித்தனியாக
இந்த மொத்த நெட் வெயிட், அதாவது இந்த மசாலா யூஸ் பண்ணி செஞ்ச மொத்த பிரியாணி, சமைச்சு முடித்த பிரியாணியோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிலோக்கு மேலேயே இருக்கும். 4 பேருக்கு மேலேயே சாப்பிடலாம் இல்லையா இதோ? 5 பேர் 5 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. நாங்களும் வந்து ஆரம்பத்துலேருந்து நிறைய பிரியாணி மிக்ஸு, அப்புறம் இந்த புளியோதரை மிக்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். எதுவும் இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு பச்சை வாசம் அடிக்கும், ஒரு திருப்தியாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் ஒரு பிரியாணி மிக்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ருசியான பிரியாணி கிடைச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம். இது நீ வந்து வீட்டில் செஞ்ச பிரியாணி அதெல்லாம் தயிர் பச்சடி அவசரத்தை செய்ய, தயிர் பச்சடி தான் இருந்ததுன்னா கபன்னு உள்ள போயிடும். நீங்கள் வந்து இது மட்டன் கூடியும் நீங்கள் செய்யலாம். மட்டன் கூடியும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி செய்யலாம். மட்டன்னா கொஞ்சம் வேகிற டைம் ஆகும் இல்லையா? 4 விசில் வேணும் மட்டனுக்கு. கொஞ்சம் கூட ஒரு பச்சை வாசனையும் இந்த எண்ணெய் வாசனை அதெல்லாம் எதுவுமே இல்லை. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் இந்த மசாலாலாம். இந்த மசாலாவோட வாசனை சிக்கன்லேயும் நல்லா இறங்கிடுச்சு. மீட் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. சரி ரிஷி, எப்போ பிரியாணிக்கு என்ன ரேட்டிங், இந்த மசாலாக்கு என்ன ரேட்டிங்? நான் 10 கொடுப்பேன். 10. ஓகே. இந்த வீரா திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் 200 கிராமோட ஒரு பேக்கெட் வந்து 110 ரூபா. நீங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 பாக்கெட் போட்டு செஞ்சிங்கன்னா தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். 220 ரூபா. இதில் என்னென்னா எனக்கு ஒரு பாக்கெட் வந்து 99 ரூபாய்க்கு கிடச்சிது. 11 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. 10% டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. கற்பனை பண்ணி பாருங்களேன், 200 ருபீஸ்க்கு இந்த மசாலா, அப்புறம் பிரியாணி அரிசி, சிக்கன் வந்து ஒரு 120 ரூபா ஆச்சு. இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்தேன். எல்லாம் சேர்ந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 400 ரூபாவில் வந்து இந்த பிரியாணி கிடச்சிருச்சு. 400 ரூபாவில் 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா 2-3 தடவை போட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு பிரியாணி கிடச்சிது. இதில் ஒரு இன்சிடென்ட் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் நக்லைட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் ஹாஸ்டலில் வந்து இந்த பசங்க வார்டனுக்கு தெரியாமல் பிரியாணி செய்கிற ஒரு எபிசோடு நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? கஷ்டப்பட்டு எல்லாம் வார்டனுக்கு தெரியாமல் என் சிக்கனு அது புதினா வெங்காயம் பூண்டுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து கடைசி வரைக்கும் இந்த பிரியாணி செய்யவே முடியாது அவங்களால. ஆமாம், நாய் சாப்பிட்றோம். இப்போ நினச்சி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறவங்க கூட ரூம்லேயே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தால் போதும். நெய் கூட ஆப்ஷனல் தான் இல்லையா கீதா? நெய் ஆமாம், நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எல்லாம் நீங்கள் ஹாஸ்டல்லே செய்யலாம், மேன்ஷனில் செய்யலாம். நீங்கள் தங்கியிருக்கிற ரூமில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தால் போதும். பிரியாணி அரிசி வேணும், அப்புறம் மீட் வேணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப திருப்திப்படுத்தும். இதில் வந்து டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. இந்த மிக்ஸ், இந்த பிரியாணி மிக்ஸ் எப்படி வாங்கணும், இதை அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து வீடியோலேயும் வந்துகிட்டே இருந்திருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன். அவங்களுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள். அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிரியாணி மிக்ஸோட ப்ரொப்ரேட்டர் வந்து நீங்கள் 4 பாக்கெட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுறாரு உங்களுக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்த நம்பருக்கே கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் வித் ரிஷி, மனோஜ்குமார், பை.